அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவசர தேவை இருக்குது, உடனே எனக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கணும், அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அதற்கு அல்லாஹ்விடமிருந்து எனக்கு உதவி கிடைச்சா மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும். இந்த மாதிரி எனக்கு குறைந்த நேரம் தான் இருக்குது, எனக்கு உடனே எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு அமல் போதுமானதாக இருக்கும். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசர தேவை தான் அதிகமாக வருது நமக்கு. ஏன்னா பொழுதும் நமக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இப்படின்னு காலையில் விடிஞ்சிருது, கொஞ்ச நேரத்திலேயே நைட் ஆயிடுது. இந்த மாதிரி நமக்கு நேரமும் நமக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் நெருக்கடிகளும் நமக்கு அதிகமாக வருது. அவசர தேவைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். எனவே உங்களுக்கு ஏதாவது அவசர காரியம் வேணும், அவசரமாக நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கணும், ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அது உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு வேலை தேடி போகிறீங்க உங்களுக்கு கிடைக்கணும், அல்லது ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் தீர்க்கறதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நடக்கணும். இந்த மாதிரி அவசர தேவைக்கு உடனடியாக உங்களுக்கு உதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இந்த அமலை எப்போ செய்யணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம். ஏன்னா அவசர தேவை என்பது நமக்கு எல்லா நேரத்துலையுமே வரும். அதற்கு நமக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாது. எனவே உங்களுக்கு உடனே கஷ்டமாக இருக்குது, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும் அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் உடனடியாக செய்யலாம். ரொம்ப சிறந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா மக்ரிபுக்கு பிறகு செய்யுங்க, அல்லது இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் தஹஜ்ஜுல செய்யுங்க. அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். உங்களுடைய எல்லா ஹஜத்துக்களையும் டக்குன்னு உங்களுக்கு நடத்தி தருவான். இன்னும் ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கணும். இதை பீரியட்ஸில் செய்ய முடியாது. அஊது பிஸ்மில்லாவை நீங்கள் முழுமையாக சொல்லணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஒரு முறை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தரூத இப்ராஹிம் செலவாத் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 7 முறை ஓதிக்கணும். அதற்கு பிறகு இந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப 33 முறை நீங்கள் சஜிதாவில் போயிட்டு ஓதணும். அது என்ன அப்படின்னா ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இதை நீங்கள் 33 முறை ஓதிட்டு அதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் ஒரு முறை முழுவதுமாக ஓதிக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் அதே சஜிதாவினுடைய நிலையிலேயே நீங்கள் துஆக்களை கேளுங்க. ஏன்னா இந்த ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா என்னுடைய அடியான் கேட்குறத நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி அமல்களாக இருக்கணும். அல்லாஹ் உடனே நமக்கு பதில் தருவானா, அல்லாஹ்வினுடைய அனுமதி இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தர்றானா. ஏன்னா சூரா ஃபாத்திஹா என்பது ஒவ்வொரு ஆயத்தோடையும் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான், உடனுக்குடன் நமக்கு பதில் கொடுக்குறான். ஒரு சில அமல்களாவது கொஞ்சம் பிற்படுத்தி நமக்கு அல்லாஹ் தருவான். ஆனால் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருக்கும் போதே அல்லாஹ் நமக்கு உதவிகளை இறக்கிடுவான், கேட்குறத கொடுத்துருவான். இதை விட சிறந்த ஒரு அமலை நீங்கள் செய்யவே முடியாது. மறுபடியும் உங்களுக்காக எப்படி ஓதுறது அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே பார்த்துட்டு நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த அமல் பீரியட்ஸில் செய்யக்கூடாது. இது தூய்மையான நிலையில் தான் இருக்கணும். சஜிதாவில் போயிட்டு தான் இந்த அமலை நீங்கள் முடிக்கணும். சஜிதாவில் தான் இந்த அமலை செய்யணும். நீங்கள் இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் செய்யக்கூடாது. இந்த ஒரு அமலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல சைத்தானை விரட்டுறோம், அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற இஸ்முல் ஆலம் கொண்ட சிறந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம், அதற்கே ஏராளமான சிறப்பு கிடைக்கும். அதோட வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அடுத்தது நம்ம கூடையே அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஒரு சூறாவை முழுவதுமாக நம்ம ஓதணும். அதோடு சேர்த்து நம்ம ஒரு சிறந்த சலவாத்தையும் நம்ம சொல்கிறோம். துஆ கபூல் தடைகள் முதல்ல நமக்கு நீங்கிரும். அதற்கு பிறகு இறுதியாக சஜிதாவில் இந்த அமலை நம்ம செய்கிறோம். கட்டாயம் சஜிதாவில் செய்யக்கூடிய எந்த ஒரு துஆவும் மறுக்கப்படாது. இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் அமல் தான். எனவே அவசர தேவை அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் கட்டாயம் நீங்கள் செய்துக்கோங்க.
மேலும் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இன்னும் அதிக அளவு எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.